கோவையில் நடைபெற்ற தமிழ் மொழி உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தில் திருக்கோவில்களில் தமிழில் வழிபாடு, குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்கள் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் ஆர்வலர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் கோயமுத்தூர் தமிழ் சங்கமம் மற்றும் தமிழ் மொழி காக்கும் கூட்டு இயக்கம் சார்பாக தமிழ் மொழி உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்றது. பேராரூதீனம் தவத்திரு மருதாச்சல் அடிகளார், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ் மொழி காப்பு கூட்டு இயக்கத்தின் தலைவர் புலவர் அப்பாவு மற்றும் கோயமுத்தூர் தமிழ் சங்கத்தின் தலைவர் துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திருக்கோவில்களில் தமிழில் வழிபாடு, குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும், வணிக நிறுவன பெயர் பலகைகளில் தமிழுக்கு முதலிடம் அளிக்க வேண்டும், தமிழ் மொழி பயின்றவர்களுக்கு 80% அரசு பணி வழங்க வேண்டும், தொடக்க நிலை பயிலும் தமிழ் மொழி கல்வி வழங்கப்பட வேண்டும், இதனை வரும் கல்வியாண்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழ் ஆட்சி மொழி அலுவல் மொழியாகவும் எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சங்கங்கள், சங்கமங்கள், இலக்கிய அமைப்புகள் அனைத்தும் இணைந்து இன்று தமிழ் மொழி மீட்பு போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படையான நோக்கம் பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும், வழிபாட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லி எழுத்தளவில் இருந்தால் மத்தாது, அது நடைமுறையிலே இருக்க வேண்டும். அரசாணைகள் பல இருந்தாலும் கூட கையொப்பம் தமிழிலே இடப்படுவதில்லை, பெயர்கள் தமிழிலே இல்லை. குறிப்பாக வணிக நிறுவனங்களினுடைய பெயர்கள் தமிழிலே எழுதப்படாமல் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு எழுச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அமைப்புகளும் கூடியிருந்து இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் இங்கே குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து மாவட்டங்கள் தோறும் தொடரும். அனைத்து மக்களையும் திரட்டி தலைநகரிலே மிகப்பெரிய அளவிலே போராட்டமாக நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக அரசு முன்வந்து பயிற்று மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும், தமிழிலே படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட வேண்டும், கோயில்களிலே தமிழ் வழிபாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகின்றது.